ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அதான் நம்ம கிராமத்தில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த குச்சோலி கிழங்கு நம்ம அறுவடை பண்ணதை ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதை வச்சு நிறைய ரெசிபிஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். ஸோ அதோட ஒரு கண்டினியூஷன் தான். ஸோ அந்த குச்சோலி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி உரிச்சு வச்சு தண்ணியில் அலசி வச்சாச்சு. ஸோ இதை வச்சு இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்ன ரெசிபி நம்ம செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த குச்சிவள்ளி கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வடை போண்டா செய்ய போகிறோம். நார்மலாக வந்து நம்ம வடை போண்டா வந்து பார்த்திங்கன்னா மாவில் செய்வோம். ஸோ குச்சிவள்ளி கிழங்குல எப்படி செய்கிறதுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் இது, பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க அந்த குச்சிவள்ளி வந்து பார்த்திங்கன்னா, அந்த பீட்ரூட் சீவல் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சீவி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக இந்த மாதிரி பொடியாக வர அளவுக்கு நம்ம பீட்ரூட் செதுக்கிற மாதிரி தான், பீட்ரூட் கேரட் செதுக்கிற அதே டைப் தான். இந்த மாதிரி செதுக்கி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம செதுக்கி எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஃபுல் குச்சோலி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நேர போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg அளவுக்கு வந்து நம்ம இதில் வந்து செதுக்கி எடுத்துருக்கோம். ஸோ இது கூட அடுத்து என்னென்ன ஆட் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி வச்ச அந்த குச்சிவள்ளி கிழங்கு எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வடை போண்டா தான் செய்ய போகிறோம். அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சின்ன சின்னதாக ஆனியன் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போண்டா வடைக்கு எப்படி கட் பண்ணுமோ சேம் லைக் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ, குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா மீடியமாக போட்டுக்கோங்க. இல்லை பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சிவள்ளி வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வாட்டரை எக்ஸ்ட்ராவாக இதில் ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ இது கூட அப்படியே பிசைஞ்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ்அப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதாவது போண்டா மாவு இருக்கு இல்லைங்களா, கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக, நிறைய இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வெறும் 50 கிராம் அளவுக்கு தான் அதில் மாவை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 50 கிராம் அளவுக்கு மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு இதுக்காக தெரியும் பார்த்தாலே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டையே உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம போண்டாவாக அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இது வடை எப்படி போடுறதுங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ்அப் பண்ணி வச்சுருக்க அந்த குச்சிவள்ளி எல்லாத்தையுமே இது பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சாச்சு, எண்ணெயும் சூடாகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வடை வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அது போண்டா ஷேப்புக்கு ரவுண்டாக பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா தட்டி உடையாத அளவுக்கு கொஞ்சம் தட்டி உடனே போட்டுட்டிங்க அப்படின்னா வடை மாதிரி அழகாக வந்துடும். ஸோ போண்டாவும் வேணால் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, அப்படியே எண்ணெயில் போட்டுக்கோங்க. ஸோ வடையாக வேணால் நான் உங்களுக்கு அது எப்படி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு இது எடுத்து சும்மா லைட்டாக, ரொம்ப பெருசாக தட்ட வேணாம், இந்த மாதிரி சிம்பிளாக தட்டிக்கோங்க. ஏன்னா வந்து அது ஆல்ரெடி வந்து நம்ம எதுவுமே வாட்டர் ஆட் பண்ணாதனால வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டுருங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான வந்து ஈவினிங் டைமுக்கான ஸ்நாக்ஸ் ரெடி. ஸோ இதிலே வந்து 2 நம்ம 3 ரெசிபி செஞ்சுருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த உருண்டை வந்து முட்டை ஒன்று உடச்சி ஊற்றி அதில் சும்மா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி முட்டை இந்த ஸ்பைசியோட பார்த்தாலே தெரியும். இது ஒரு டைப் செஞ்சுருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முட்டையில் டிப் பண்ணாமே ஸோ போண்டா ஒன்று, ஸோ தட்டி போட்ட வடை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ரெசிபி நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறோம். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலை சமையல். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.